வணக்கங்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது, புதன் வந்து உங்களுக்கு வந்து 10ஆம் தேதி வந்து 10லே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றம் கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. 2ஆம் அதிபதி வந்து குடும்பம் சம்மந்தமான விஷயம் சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கார். ஸோ 8ல் இருக்கும்போது தேவையில்லாத வாக்குவாதங்கள் குடும்பத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமானும். கடன் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11க்கு வந்து விபரீத ராஜயோகத்தால் ஒரு பெரும் பணம் கிடைக்கிது. வராதுன்னு நினச்சிருந்த ஒரு பணம் கிடைக்கிது, ஒரு வீடு விற்று ஒரு பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுவரை வந்து வீடு சொத்துக்கள் விஷயங்கள் ஏதாச்சும் லிட்டிகேஷன் ஏதாவது இருந்தாலும் அது வந்து லாபமாக மாறுறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கணவன் மனைவி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமல் தடைப்பட்டிருந்தவங்களுக்கு வந்து இப்போ திருமணம் ஆவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 5ஆம் அதிபதியான சனி. ஸோ 5ஆம் அதிபதியான சனி வந்து 5 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்பொழுது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளோட முயற்சிகள் வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க. 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்புகள், தொழில் வந்து ஒரு பெரிய பிரபலியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள், அதனால் ஒரு பெரிய வருமானம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ தந்தையுடைய விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கணும், சின்னதாக ஒரு மன உளைச்சல் வர்றது, அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வாக்குவாதம் பண்ணாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி புதன் வந்து புதிய வியாபார யுத்திகளை நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து தாய் தந்தையருடைய விஷயங்கள் வந்து ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸே வரலாம், அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து கன்னி லக்னமாக வந்து சூரியன் தசாபதி, சூரியன் 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ வந்து 9ல் இருக்கும்போது வெளிநாடு பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கன்னி லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 3லிருந்து நீச்சமாகும்போது ஒரு 3 நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் கொஞ்சம் மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெரிய லாபம் வரலையே இப்படி ஆகலையே அப்படியான ஒரு எழுச்சி ஒரு டென்ஷன் இருக்கும். பட் இருந்தாலும் எல்லாமே செய்யணும். பட் பரிவர்த்தனை நல்ல லாபம் கிடைக்கும். பட் ஒரு மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து திடீர் விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க. கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசாபதினா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருந்து அது வந்து இப்போ குருடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய வேலை, வெளிநாட்டில் வேலை, ஸோ நிறைய பிரயாணம் மூலியமாக நல்லா வேலை கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது இப்போ தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன் கேட்டிருந்தாலும் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து குரு தேசாபதி இருந்தாலும் குரு வந்து 10ல் இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் வியாபார வாய்ப்புகள் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ கன்னி லக்னமாக வந்து சனி தேசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 5 மற்றும் 6ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் நல்ல லாபமாகவும் நல்ல வெற்றி அமைகிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அதே நேரத்தில் வந்து வேலையிலும் பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகாரம் பெரிய ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து புதன் தேசாபதி இருந்தவர்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல பெரிய வெற்றி பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கன்னி லக்னமாக வந்து கேது தேசாபதி, கேது வந்து 12ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இருந்தாலும் வந்து திடீர்னு ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகிடும். கொஞ்சம் ஒரு மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபதிங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8ல் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ உருவாக்கும். அப்பா சம்மந்தமான உறவில் இருந்து ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ், வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு மன உளைச்சல் இருக்கிற வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மற்றபடி என்ன ஒரு பிரார்த்தனை, மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ பார்க்க போகிறது கோவக்கார
யார், ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோவக்கார எமோஷன் ஏகாமரமாக இருக்காங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கோபங்கிறதுக்கான கிரகம் பார்க்கும்போது ராகு செவ்வாய் ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸை அதிகமாக ஈடுபடுவாங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா மனிதர்கள் மட்டுமில்லை, ஒரு உயிரினத்திலே கூட பார்த்திங்கன்னா ஒரு நாய் வந்து ஒரு வெறித்தனமான நாயாக இருக்குன்னு வைங்களேன், அது கண்டிப்பாக வந்து ஒரு ராகு சம்மந்தப்பட்டு அது எமோஷனாக இருக்கும். செவ்வாய் ராகு இருக்க அதிகமாக சேரும்போது அது வெறித்தனமான நாயாக மாறிடும். அது இருக்கிற இடமும் அதை வந்து பேஸாக உருவாகும். ஸோ உதாரணம் ஒரு மனிதருக்கு அந்த மாதிரி விஷயம் எப்படி வரும்னா, ஒருத்தர் வந்து லக்னத்திலேயே வந்து செவ்வாய் ராகு சம்மந்தப்படுறது, செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது அவன் ரொம்ப எமோஷனாக இருப்பான், கத்துவான், திட்டுவான், ஒரு மாதிரி ஆக்ரோஷமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து லக்னத்துலேருந்து 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ராகு இருக்கும். ஐயோ அவனெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, எடுத்தவங்க ஒருத்தன்ற லெவலில் போகிற ஒரு கேஸுங்க தான் வந்து செவ்வாய் ராகு. அது மட்டும் இல்லாமல் தூக்கி போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து சனி செவ்வாய் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வாரியர் மாதிரி இருப்பானுங்க, டமால் டிமில் போட்டு உடைக்கிறது, கத்துறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எமோஷ்னலான ஒரு ஆட்கள், ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னு வைங்களேன், வாயை திறந்து பேசினா ஐயோ நாராசமாக இருக்கா, என்னடா அசிங்கமாக பேசுகிறானுங்கிற மாதிரி காதை மூடிக்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி கோபத்தில் அவங்களுக்கு என்ன வார்த்தை பேசுகிறோன்னே தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கும்போது தாயாரோடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துப்பாங்க. அம்மா கிட்ட வந்து அவங்க அம்மாவே வந்து பெரிய கேடியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோபத்தில் வந்து வர விஷயங்கள் வந்து தாயாரும் சம்மந்தப்பட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் வந்து ரொம்ப எமோஷனல் வாரியருங்க. அவன் நிம்மதியாகவே இருக்க மாட்டான், தானும் வருத்திக்கிட்டு மற்றவனையும் வருத்துறது தான் வந்து இவனோட பெரிய ப்ராப்ளமே. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப மோசம். அது வந்து பார்த்திங்கன்னா 12லலாம் வந்து இந்த சனி செவ்வாய் ராகுவதுனா நைட்லாம் தூங்க மாட்டான். நான் அவனை கத்தாம விட மாட்டேன், திட்டிட்டு தான் படுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே பத்தான்னு ஒரு எமோஷனாகவே இருப்பாங்க. இவங்களாம் திருத்த முடியுமானா ஒரே வழி என்னென்னா வழிபாடுன்னும் போது ஏதாச்சும் வந்து ஒரு கொஞ்சம் உக்கிரமான தெய்வங்கள் கொஞ்சம் எமோஷனான, அது போக காளி சூளி இந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வழிபாடு பண்ணி அந்த அபிஷேகங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அந்த உக்கிரங்கள் தண்ணீரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான், அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு. ஸோ அவன்லாம் வந்து அப்படியே பேசவே முடியாது, அப்படியே தெரிக்கும், அப்படியே வெடிக்கிற மாதிரி பேசுவான். அப்படியே அவ்வளோ மோசமான ஒரு பேச்சு. 2ல் செவ்வாய் ராகு இருக்கிற ஒருத்தனை தெரியும், அவன் பச்சையாக பேசுவான். அவ்வளோ கேவலமாக பேசி எமோஷனாக இருக்கிற ஆட்கள் கண்டிப்பாக செவ்வாய் ராகு இருக்கும், சனி செவ்வாய் இருக்கும். சரி, இல்லை பிடிவாதக்கார யாரான்னு பார்த்தீங்கன்னா வக்ர கிரகங்கள். ஒரு சில ஜாதகங்கள்லாம் 3 கிரகம் 4 கிரகம்லாம் வக்கரமாக இருக்கும். அவனை மாதிரி ஒரு ஏடா கூட பார்க்கவே நாய்வால் நிமித்தவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தமாசான ஆட்கள். ஏன்னா அவன் நம்மகிட்ட எல்லாமே தலையாடி கேட்டுப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வைங்கன்னா அவன் செய்கிறது தான் செய்வான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏடா கூடலாம் யாரானா 3 கிரகம் 4 கிரகம் ஒரு ஜாதகத்தை வக்கரமாச்சுன்னா அவன் வந்து ஏடாகணும். அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து செவ்வாய் ராகுன்னு வச்சுங்க, அவனை மாதிரி ஒரு கோவக்கார பையில பார்க்க முடியாது, எமோஷன் ஏகம் பார்த்தா பார்க்கவே முடியாது. சனி செவ்வாயும் ஃபைட்டரு, பட்டையை கிளப்பிட்டு அடித்து நொறுக்கிட்டு வாடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தமாஷா நாட்கள்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்களில் வந்து இதில் என்னென்னா சனி செவ்வாயோ சனி ராகு வந்து வேறு மாதிரி ஒரு அதுக்கு வந்து பரிகாரம்னு பார்க்கும்போது கருப்பண்ண சாமி இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணும்போது அந்த எமோஷனை கம்மி பண்ணும். செவ்வாய் ராகுன்ற போது நீங்கள் வந்து அந்த உக்கிரமான தெய்வங்கள், மனித முகம் இல்லாத உக்கிரமான தெய்வங்களை வழிபடும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக இது பண்ணும். அதனால் வந்து இது வழிபாடு பண்ணுங்கள். அந்த எமோஷனாக இருக்கிறதுக்கு வந்து ஒரே இது தியானம், மெடிடேஷன் இதில் போகும்போது கொஞ்சம் வந்து அது கிளியர் ஆகும். அது பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ராகு சந்திரன் ராகுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடிஸ்ட்டாக இருப்பாங்க. என்ன சொல்கிறது, எமோஷன் ஆகிட்டானுங்கன்னா அப்படியே பட்டன்னு ஆடுதுன்னு சொல்லலாம். அருள்வாக்கு சொல்கிறதே வந்து ராகு சந்திரன் தான் வரும். ஸோ அருள்வாக்கு ஒரு பக்கம்னா இன்னொரு ஓவராக எமோஷன் ஆச்சுன்னா பைத்தியக்கார மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சேடிஸ்டான நாட்களும் இதில் வருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கவங்க உக்கிரமான தெய்வ வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வந்து இந்த குருக்கேதெல்லாம் இருக்குன்னா ரொம்ப தனிமையில் போயிடுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் கோவக்கார கோபாலி யாருன்னா செவ்வாய் ராகும் சனி செவ்வாய் தான். மற்றவங்களாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் இவங்ககிட்டையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை அவசியம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.